வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி காலிஃப்ளவர் மசாலா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். அடுத்து ஒரு சின்ன காலிஃப்ளவர் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்து ஹாஃப் பாயில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறினதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். ஒரு சின்ன கேப்சிகம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லா மசாலா ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியில் பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியை போட்டு இறக்கிக்கலாம். ஒரு பவுலில் சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த காலிஃப்ளவர் மசாலாவை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். மேலே மல்லி இலையை தூவிக்கலாம். இப்போ சுவையான காலிஃப்ளவர் மசாலா சாதம் ரெடி.